அதிமுகவோடு கூட்டணி இல்லை, எந்த ஜென்மத்திலையும் இல்லை. இந்த ஜென்மத்திலே மாத்திரமல்ல, எந்த ஜென்மத்திலேயும் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அண்ணாமலை. பாரதிய ஜனதாவின் பக்கம் கூட நாங்கள் திரும்புவதற்கு தயாராக இல்லை. அப்படி அவர்களோடு கூட்டணியிலே நான் சேர்ந்தால் அரசியலிலே இருந்து நான் விலகிக் கொள்கிறேன்னு அந்த மைக்கு மோகன் சொல்லுவாங்களே, ஜெயக்குமார், அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்னடா நான் பார்த்தா நேத்திக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்கிறார். அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இந்திஷா அமித்ஷா எப்படி கம்பீரமாய் காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு அதிகார தோரணையிலே அந்த நாற்காலியிலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாலே நாற்காலியிலே எடப்பாடியும் அந்த சட்டத்துறையை மிக சிறப்பாக கையாண்ட அந்த சி.வி. சண்முகமும் தங்கமணியும், இவரை பார்க்க போன அந்த முன்னாள் தலைவர்கள், என்னன்னா இப்ப அவங்க தலைவர்கள் கூட சொல்வதற்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் எப்படி அங்கே போய் கைகட்டி வாய் பொத்தி உட்கார்ந்திருந்தார்கள் என்பதை சமூக வலைதளங்களிலே ஊடகங்களிலே நீங்கள் புகைப்படங்களை பார்த்திருப்பீர்கள். நான் கூட்டத்துக்கு வர்ற வரைக்கும் கூட பார்த்தேன். ஜெயக்குமார் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கிறாரா, நான் அரசியலை விட்டு போயிட்டேன்னு ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கிறாரா, வருமா, அதைத்தான் நம்ம இந்த கூட்டத்தில் ஃப்ளாஷ் நியூஸாக சொல்லணும்னு வர்ற வரைக்கும் பார்த்துட்டே வந்து அவர் சொல்லலை. ஏன்னா அவர் தான் சொன்னார், பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் நான் அரசியலிலிருந்தே விலகிக் கொள்கிறேன். இப்போ எடப்பாடி மாலை தான் பேட்டி கொடுக்கிறார். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும், யாரும் நிரந்தரமாக இருந்த வரலாறு கிடையாது. கூடிய விரைவிலே நாங்கள் தேர்தல் கூட்டணியை உங்களுக்கு சொல்லுவோம், யார் யாரோடு இருப்பார்கள் என்பதை தெரிவிப்போம். என்ன காரணம்? இப்படி கூட்டணி உருவாகிற முயற்சியை எடுக்கிறார்களே, என்ன காரணம்? தமிழ்நாட்டிலே 4 ஆண்டு காலம் நடைபெற்று கொண்டிருக்கிற தளபதி தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசாங்கம், அவர்களுக்கு வந்திருக்கிற ஆத்திரமே அதுதான். இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று தளபதி அவர்கள் அறிவித்தார்களே, அன்று தொடங்கிய ஆத்திரம்தான் இன்றைக்கு வரைக்கும் கொடிகட்டி பறக்கிறது. கேட்டால் சொல்கிறார்கள், கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்னு. நாங்கள் அண்ணாமலை படத்திலே பார்த்துட்டோம். கூட்டி கழிச்சு கணக்கு போட்டவங்களுடைய கணக்கெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு. எல்லாரும் ரஜினிகாந்தாக இருக்க முடியாது, அது ராதாரவி போட்ட கணக்காக தான் முடியுங்கிறத அன்னைக்கே நாங்கள் சினிமாவில் பார்த்துட்டோம். இன்னைக்கு சினிமாவில் இருந்து உச்சபட்ச நடிகர்கள் எல்லாம் நான் 100 கோடியை விட்டுட்டேன், 150 கோடியை விட்டுட்டேன், தமிழ்நாட்டிலே இருக்கிற உங்களை வாழ்விப்பதற்காக நாங்கள் களத்திற்கு வருகிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக பகிரங்கமாக சாடி இன்றைக்கு அரசியல் களத்திலே குதிப்பதற்கு தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கூட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகிற கூட்டம். மாநில அரசாங்கத்திற்கு நிதியை கொடுக்காமல் வஞ்சிக்கிற நிலை ஒரு பக்கத்தில், நமக்கு நிதி கொடுக்காமல் நம்மை வஞ்சிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய கழுத்தை நெரிப்பதை போல நம்முடைய எண்ணிக்கையை சுருக்குவதற்கு, இந்த நிலப்பரப்பினுடைய உரிமையை சுருக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதற்குண்டான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் தொகுதி மறு சீரமைப்பு என்கிறார்கள். 71ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கிற்கு பிறகு இன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே கணக்கு எடுத்தால் உத்தரப்பிரதேசத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 120 MP ஆயிரும். 68-70 பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு நாளைக்கு 120 MP வந்துருவான். பீகார்ல 48 MP இருக்கிறவர்கள் நாளை இந்த மறு தொகுதி சீரமைப்பு முடிந்தால் 65 என்கிற எண்ணிக்கையை எட்டிவிடும். மகாராஷ்டிரால 42 MP இருக்கிறது நாளைக்கு 65 MP ஆயிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 39 MP இருக்கிறது நாளைக்கு 31 தொகுதியாக குறைந்து விடும். 9 தொகுதிகளை இழப்பதற்கு, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு இன்றைக்கு திட்டம் போட்டுக்கொண்டு திட்டம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். இவர் கலைஞரிடத்தில் ஒரு நேரத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு ஜனாதிபதி பதவியே காத்திருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று. தலைவர் அன்றைக்கு சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், என்னதான் உயர உயர பறந்து கொண்டிருக்கிற பட்டம் உயரை பறந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிற நூல் என்னவோ கீழே தான் இருக்கும். இங்கே இருந்து கொண்டே இந்திய திருநாட்டை எங்களால்
வழி நடத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்பதை அன்றைக்கு நிலைநிறுத்தி காட்டியவர் நம்முடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படித்தான் எங்கள் மாண்பிற்குரிய தளபதி அவர்கள் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டே மோடி அரசாங்கத்திற்கு சரியான ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தார். 5ஆம் தேதி தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி இன்றைக்கு தொகுதி மறுவரையறை என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை நசுக்குவதற்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கிறது. நாம் அனைத்து கட்சியை சார்ந்த கூட்டம் நடத்தியாக வேண்டும் என்று அனைவரையும் அழைத்தார். 22ஆம் தேதி பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில முதல்வர்களையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 25 அமைப்புகளை சார்ந்த முதலமைச்சர்களை அழைத்து 22ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு நம்மை போலவே எல்லோரும் எதிர்க்க தொடங்கி விட்டார்கள். ஆந்திராவில் எங்களுக்கும் 8 தொகுதி குறைகிறது, கேரளாவில் எங்களுக்கும் குறைகிறது, கர்நாடகத்தில் எங்களுக்கும் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மோடி அரசாங்கத்தை நாங்கள் எதிர்த்தே தீருவோம் என்று அனைவரும் இன்றைக்கு ஓரணியிலே திரள்வதற்கு இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள்.